1/2 கிலோ உளுந்து, வெள்ளை உளுந்து. இதை நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து களி செய்ய போகிறோம். எல்லா பனை வெல்லமும் சீவிட்டேன். 1 கிலோ இருக்கும். சீவி எடுத்து வச்சாச்சு. களி நம்ம செய்ய வேண்டியதான். கட்டி இல்லாமல் சீவிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த உளுந்தில் இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். உளுந்து 1/2 கிலோ கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். உளுந்தங்களி செய்கிறது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு எடுத்தாச்சு. பனை வெல்லத்தை நல்லா சீவி நைஸாக கட்டி இல்லாமல் சீவி எடுத்துருக்குறேன். 1 கிலோ பனை வெல்லம், 1 லிட்டரு நல்லெண்ணெய், 1/2 கிலோ மாவுக்கு. இது அப்படியே இதிலே புட்டு மாவு மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். மாவு பச்சை வடை போகணும், வேகணும் நல்லா. அதே உதிரி உதிரியாக ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் அந்த எல்லா எண்ணெயும் ஊற்றிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடணும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. மாவு கட்டியாக இருந்து பொல பொலன்னு ஆகிடும். எண்ணெய் எல்லா எண்ணெயும் ஊற்றிடுவாங்க. 1 லிட்டரையும் ஊற்றிடுவாங்க 1/2 கிலோ மாவுக்கு. வெறும் நல்லெண்ணெயில் தான் வேகும். அப்புறம் பனை வெல்லம் போட்டுருவோம். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு 1 சொம்பு தண்ணி வச்சு உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்க. வெந்துருச்சு மாவு. இந்த ஸ்டேஜில் பனை வெல்லத்தை கொட்டணும். சீவி வச்சுக்கிற பனை வெல்லத்தை 1/2 கிலோ பனை வெல்லம், 1 கிலோங்கிற 1/2 கிலோ. இப்பயே அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் உளுந்து மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுவோம்.